தம்பி கேட்குறீங்க, நல்லா இருக்கியா? கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்கேன், நல்லா இருக்கியா? 1000 குரு GD 650. கண்டிப்பாக GD 650 வந்து 4,50,000 போல. அது மறந்துட வேண்டியதான். அதுக்கு ஒரு கார் வாங்கிட்டு போயிடலாம். கார் நாள் நல்லா மலையில் நினையாமல் ஓட்டிகிட்டு போயிட்டு வரலாம் கார்லன்னா. இன்னும் லைக் டேய் எவன்டாமே போட்டு ஒவ்வொருத்தையும் கஷ்டப்பட்டு மனசார லைக் போடுறாங்க, அதை போய் எடுத்து விடமா? உனக்கு வேலை இல்லையாடா அறிவுட்டவனே? வந்துட்டேன். சூப்பர் சூப்பர், போடுங்க நம்மளை 110 லைக். ஆகா ஆகா, குறைஞ்சது 200 லைக் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்து நிறையா எதிர்பார்க்குறேன். நண்பர்கள் வந்து நிறைய நண்பர்கள் வர்றாங்க, புது புது நண்பர்கள் வர்றாங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. எல்லோரும் வரும்போது புதுசாக வர்றவங்க சும்மா வெறுங்கையோடு போகாமல் லைக் போட்டு போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது நம்மளை. எனக்கு கட்சி ஆரம்பி தலைவா, கட்சியெலாம் ஆரம்பிக்கிற நம்மளை நண்பரோட பேசுகிறோம், சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வேணும். இந்த சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. JKNK சரி, லெட்டர் வீடியோ போடுங்க. லெட்ரு வீடியோவா? ஏண்டா டேய், நீ அட்ரஸ் லெட்ரு வீடியோ போடணும். அட்ரஸ் வாங்கி அட்ரஸ் கேப்சர் பண்ணலான்னு பார்க்குறான் இவருக்கு, வீட்டு அட்ரஸ்ஸு. அட போங்கடா வழங்காதீங்களா. வித்யா ஹாய் நண்பா. வித்யா நண்பா மன்னிச்சுக்கோங்க நண்பா. கமாண்டு படிக்கிறான் பாடு. சாரி வித்யா நண்பா, மன்னிச்சுக்கோங்க நண்பா. அந்த இது நான் கவனிக்கல நண்பா அன்றைக்கி. நான் அந்த ஃபோன் எல்லா நம்பரும் இப்போ இங்கே கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அதனால் ஃபோனில் இருந்து எல்லா நம்பரையும் மாற்றி மாற்றி போட்டேன், சிம் கார்டு ஃபுல்லாக. அது சேவ் பண்ண நம்பர் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதனால் யார் நம்பர் யார் கால் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் எடுக்காமல் விட்டுறேன், எது இங்கே படாப்படுத்துறதுக்கு. அதனால் சாரி நண்பா, மன்னிச்சிக்கங்க நண்பா, வித்தியா நண்பா. அது உங்கள் அந்த ஃபோன் வேறு கீழே இருந்து உடஞ்சிருச்சு, வேறு இதாக தான் இருக்குது. அதனால் அந்த சிம் கார்டை தூக்கி நான் வேறு ஒரு ஃபோன் வாங்கினேன்னா அதில் போட்டேன். ஆனால் நம்பர் கான்டெக்ட்டு வந்திருக்கும் போகிற நம்பரு எனக்கு தெரியல, எடுக்காமல் விட்டேன். அதான் வேலை தேடி அலைஞ்சி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, கடை அழைச்சில. அதனால் நான் கொஞ்சம் ஃபோன் வர்றதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். சாரி நண்பா, மன்னிச்சுக்கோங்க நண்பா. குமுத்தாரா நம்பர் கொடு அண்ணா, வீடியோ பார்த்து எஸ் கமாண்டு. ஜெகதீஷ் லைக்கை எடுத்து விட்றா, லைக் எடுத்து விடவா? ஏன்னா ஜெகதீஷு லைக்கு போடுறா. 17 லைக் போட்டிருக்காங்க ஒருத்தங்கள, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடேங்கப்பா, சூப்பர் சூப்பர். குமுதா ஹாப்பி. ஹாப்பி என்னாச்சு குமுதா? ஹாப்பி என்னாச்சு? ஹாப்பி டபுள் ஹாப்பி குமுதா. நேம் சொல்லு ப்ரோ. சொல்கிறேன். சூமலை சிங்கிளா பாலு அண்ணா, என் பேர் சொல்லுங்கள். எப்பா இங்கே டக்குன்னு போயிருதுப்பா கமாண்டு. நான் எங்கிட்ட போய் இவ்வளோ கமெண்ட் பேரை சொல்கிறது? குமுக்குத்தரா பெயர் சொல்லுங்கள். கிஃப்ட் அனுப்புனா கிஃப்ட்டு அன்பாக்சிங் பண்ணுவீங்களா? அன்பாக்சிங் பண்ணுவேன்ப்பா, கண்டிப்பாக பண்ணுவேன். கிஃப்ட் அனுப்புனீங்கன்னா அன்பாக்சிங் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கண்டு எதையாச்சும் அனுப்பிவிடக்கூடாது. கண்டதுக்கழுதே அனுப்பி விட்டு நம்மளை இருக்கிறது வீடையும் காலி பண்ண வச்சுறாங்கடா. ஏற்கனவே வீடு ஒன்று தான் வாடகைக்கு இருக்கேன், அதையும் காலி பண்ணுறதுக்கு ப்ளான் போட்டுக்கிருக்காங்க. வீட்டுக்காரங்கிட்ட போய் எதுவும் சொல்லி கொடுத்துறாங்க பாஸ் யாரும். அப்புறம் நம்ம அவ்வளோதான், வேறு ஊர் தான் தேடணும். இந்த மால் மயக்கம். நண்பர்களே, கடைக்கு நம்மளுக்கு இனிமேல் எந்த சம்மந்தம் கிடையாது. நம்ம கடையே காலி பண்ணிட்டோம், காசு கொடுத்துட்டோம், அட்வான்ஸ் வாங்கிட்டோம். இனிமேல் நம்ம கடை இல்லை. அதனால் புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து யாரும் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு மறுபடியும் எனக்கு கால் பண்ணாதீங்க. எனக்கு மனசு அதை நினச்சி கவலையாக இருக்குது. ஜெராக்ஸ் எடுக்கணும், பேப்பர் இருக்குது, ஆதார் கார்டு எடுக்கணும்னு பழைய யாபத்தை மேலும் மேலும் கிளப்பி விட்றாங்க. நான் இப்படி வேலை தேடி போகிற மைண்டே போயிடுது, மைண்ட் அப்செட் ஆக்கி விட்றாங்க. இதானடா உங்களுக்கு வேலை? என்னை மைண்டு குழப்பி விடுறது உங்களுக்கு வேலையா? அதில் என்னடா கிடைக்குது உங்களுக்கு? அப்படி ஸ்லோவாக பார்க்குற மாதிரி செட்டிங் இருக்கா? ஒரு நிமிஷம் தேன்பா, அது எப்படி பார்க்குறது? சேட்டர் ஃபில்டரா? டாப் மெசேஜ் தானே ப்ரோ வைக்கணும். அது எப்படி ஸ்லோவாக வர மாதிரி வைக்கலாமா? நண்பா, அது எப்படின்னு தெரியல நண்பா. எல்லாம் மறந்து போச்சு. உள்ளே போய் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ.